கட் பண்ணிக்கா அப்போ கட் பண்ணி சார் என்ன தட்டா உட்காந்திக்கா. பேரன்பு மிக்க பெருமக்களே, இந்த அருமையான தமிழர் திருநாளாம் பொங்கல் நிகழ்வில் பட்டிமன்றம் என்ற அழகான நிகழ்வினை தொகுத்து உங்களை மகிழ்விக்க வந்திருக்கிறோம். இந்த நல்ல வாய்ப்பை கிடைக்க பெற்றமைக்காக உள்ளபடியே மகிழ்கிறோம். உலகம் முழுவதையும் ஆறத்தழுவி அரவணைத்த அற்புதமான தமிழே, உலக மக்கள் அனைவரும் உறவினரே என்று கற்றுக் கொடுத்த தமிழே, அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆருயிர்க்கெல்லாம் நான் இன்பம் செய்தல் வேண்டும் என்று ஜீவ காருண்யம் பேசிய வள்ளல் பெருமான் வாழ்ந்த இந்த பொன்னேரி மாநகரத்தில் அன்றொரு நாள் பசிப்பினி தீர்ப்பதற்காக உணவு கொடுத்து மக்களை கருணை செய்த வள்ளல் பெருமான் போல கல்வி ஞானம் கொடுத்து அறியாமையை நீக்கி பல்லாயிரக்கணக்கான அடிக்கடி தமிழுக்கு சோதனை நடக்கும், தடைகள் வரும், கண்டுகொள்ள மாட்டோம். அப்படி ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வி செல்வம் வழங்கி பெரும் கல்வி கொடையை செய்து வருகிற இந்த ஸ்ரீதேவி கல்வி குழுமத்தின் விதையை ஊன்றிய பெருமகன் எங்கள் பாசமிகு தந்தையார் பச்சையப்பன் ஐயா அவர்களின் திருவடி வணங்கி அம்மையார் அவர்களுக்கும் வணக்கத்தை செலுத்தி இந்த பட்டிமன்ற நிகழ்வை இனிதே தொடங்குகிறோம். செவிக்கு உணவு இல்லாத பொழுது சற்றே வயிற்றுக்கும் ஈயப்படும் என்றார்கள். நம் மாணவர்களும் அவ்வனமே இருந்து செவி உணவையும் கண்டு கழித்து பின் நா உணவை சுவைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப அருமையான தலைப்பு. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்பார் திருவள்ளுவர். ஒருவன் தன் பிள்ளைகளை எங்கனம் கட்டி காக்க வேண்டும் என்றால் அவருடைய அறிவு உலக மக்களுக்கெல்லாம் பயன் தரும் வகையில் அமைதல் வேண்டும் என்கிறார். ஒரு மரத்துக்கடியில ஒரு மகன் உட்கார்ந்து ஏதோ சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். மேலிருந்து அந்த மரத்திலிருந்து ஒரு பழம் விழுகிறது. சராசரியான மனநிலை கொண்டவர்கள் என்னடா பழம் அப்படின்னு எடுத்து சாப்பிடணும், மாப்பிள்ள தூக்கிட்டுமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் ஒரு மகன் மட்டும் இது ஏன் விழுது அப்படின்னு யோசிக்கிறான். நம்ம என்ன சொல்லுவோம், மேல இருந்து ஒரு பொருள் போடுறோம், கீழே ஏன் விழுதுன்னு கேட்டா என்ன சொல்லுவோம், மேலே போட்டா கீழே விழாம பறக்கவா செய்யும் அப்படின்னு கேட்போம். ஏன் பறக்கலாமே, ஏன் கீழே மட்டும் விழுது அப்படின்னு ஒருத்தன் யோசிக்கிறான். அவன்தான் சார் ஐசக் நியூட்டன். ஆக எந்த பொருளும் மேலிருந்து வீசும் பொழுது அது கீழே இழுக்கிறது என்றால் பூமியில் ஒரு புவியீர்ப்பு விசை இருக்கிறது என்ற மாபெரும் அறிவியல் சிந்தனையை இந்த மண்ணுக்கு வழங்கிய பெருமகன். ஆக அறிவு எப்படி இருக்க வேண்டும் என்றால் தனக்கும் தன் குடும்பத்திற்கும் என்று இல்லாமல் பரந்துபட்ட நிலையில் உலகத்திற்கு பயன்படும் வகையில் இருக்க வேண்டும். அதைதான் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்றான் வள்ளுவன். அதுபோல பெற்றோர் அவர்களிடத்தில் தம்மின் தம்மக்கள் உங்கள் பிள்ளைகளில் ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா என்று கேட்டா என்ன சொல்லுவாங்க,
அதை அடிப்படையாக வைத்து ஒரு அருமையான தலைப்பை தயாரித்திருக்கிறோம். குடும்பத்தை அதிகம் அனுசரித்து நடப்பவர்கள் ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா? ஆண் பிள்ளை தான் சொல்றீங்களா? இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா முடியாது, அடிச்சு காட்டுறோம் பேச்சால அப்படின்னு மிக அருமையாக நான்கு அணிகளாக திரண்டு 8 பேச்சாளர்கள் இனிதே உங்கள் முன் வீற்றிருக்கிறார்கள். அவர்களில் முதலாவதாக குடும்பத்தை அதிகமாக அனுசரித்து நடப்பது ஆண் பிள்ளைகளே என்ற தலைப்பில் தலைமை பேச்சாளராக நின்று உங்கள் முன் வாதத்தை எடுத்து எம்ப இனிதே வருகிறார் ஆங்கிலத்துறை மாணவி துர்காதேவி அவர்கள். உங்கள் அழகான கரகொலியை செய்து அவர்களை வரவேற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அந்த நல்ல வழிகாட்ட வீற்றிருக்கும் நடுவர் உள்ளிட்ட அவையோரை வணங்கி மகிழ்கிறேன். ஐயா, கடவுள் கிட்ட வரம் கேட்டு பிறந்தா பெண் பிள்ளை ஐயா. ஆனா அந்த கடவுளே வரமா வந்து பிறந்தா அதுதான் ஆண் பிள்ளைகள். ஐயா, ஏன்னு கேளுங்க ஐயா. ஏமா ஐயா, உடன் பிறந்தவர்களை கரை சேர்க்க வேண்டும் என்ற அவசியம் ஆண்கள் கிட்ட தானே இருக்கு. எப்படின்னு கேளுங்க ஐயா. எப்படிமா நடுவரை மாத்திடலாமா? ஐயா, ஒரு குடும்பத்துல ஒரு பையன் இருக்கானா அவனுக்கு அக்காவும் இருப்பாங்க, 2 தங்கச்சியும் இருப்பாங்க. அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா ஐயா? அவங்க அம்மா சொல்லுவாங்க, தம்பி அக்காக்கு கல்யாண வயசு வந்துச்சுப்பா, அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வருமானம் இல்லாத சூழ்நிலையில அவன் என்ன ஐயா சிந்திப்பான்? நம்ம வருமானம் இல்லாத சூழ்நிலையில நம்ம வந்து சொத்து வித்து அக்காக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்றான் ஐயா. அவங்க அம்மாவும் சரின்னு சொல்லி சொத்தை வித்து அவங்க அக்காக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. ஒரு வழியா அவங்க அக்காக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஐயா. அதுக்கப்புறம் 2வது தங்கச்சி இருக்கா ஐயா. அப்பவும் அவங்க அம்மா வந்து, தம்பி தங்கச்சியும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லும்போது சொத்தும் போயிடுச்சு, அக்காக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. இப்போ அவன் என்ன தெரியுமா ஐயா பண்ணுவான்? நம்ம வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு நம்ம 2வது தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் ஐயா. அவன் வேலைக்கு போயிட்டு அங்க படாத கஷ்டம் எல்லாம் பட்டு எவ்வளவோ அவமானத்தை சந்திச்சு ஒரு வழியா 2வது தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைக்கிறான். 2 கரை சேர்த்துட்டாங்க. 2 கரை சேர்த்துட்டாங்க ஐயா. 3வது ஒண்ணு இருக்கு. சரி ஐயா, 3வது தங்கச்சியும் கரை சேர்க்கணும்னு சொல்லி அவங்க அம்மா கேக்குறாங்க ஐயா. அப்பவும் நம்ம அவங்க அம்மா சொல்றாங்க, தம்பி 3வது தங்கச்சியும் கரை சேர்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம். நடக்குமா? பாருங்க ஐயா. ஐயா, அதுதான் ஐயா 3வது தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி இன்னும் ஒரு 5 வருஷம் கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி அங்க திரும்பவும் வெளிநாட்டுல வேலை செஞ்சு ஒரு வழியா கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறான் ஐயா. கடைசியா அவன் வந்து கண்ணாடி முன்னாடி நின்னா அவனுக்கு தலையெல்லாம் நரைச்சு போய் வயசாகி போச்சு ஐயா. அவன் நினைக்கிறான், நம்மளுக்கு தான் வயசாச்சு, இதுக்கு மேல நம்மளுக்கு கல்யாணம் எதுக்கு? அக்கா பிள்ளைங்களையும் தங்கச்சி பிள்ளைங்களையும் பார்த்துட்டு நம்ம சந்தோஷமா வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சு அந்த தியாகத்தை பண்ற அந்த மனம் பெண் பிள்ளைகளுக்கு வருமா ஐயா? எப்படிங்க வரும்? போகும்போதே சுருட்டிக்கிட்டு தானே போறாங்க. எப்படி வரும்? என்ன தியாக உள்ளங்களே, கை தட்டுங்க. எங்க இருக்கிறீங்க? பேச்சை கேட்டு எல்லாரும் வந்துட்டாங்கம்மா. ஐயா, கோலார் தங்க சுரங்கத்துக்கு வெளியே ஒரு போர்டு மாட்டிருக்காங்க ஐயா. நீங்க உள்ள வேலைக்கு போயிட்டு வெளியே நல்லபடியா வரலன்னா உங்க குடும்பத்துக்கு மரண இழப்பீடா நாங்க 10 லட்சம் ரூபாய் தரோம் அப்படின்னு. அதே போர்ட்ல அதுவே நீங்க கை காலை இழந்துட்டீங்க அப்படின்னா உங்க குடும்பத்துக்கு நாங்க 6 லட்சம் ரூபாய் தரோம் அப்படின்னு போட்டிருக்காங்க ஐயா. ஐயா, ஒரு ஆண்மகன் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம குடும்பத்துக்காக நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அப்பா அம்மாவையும் தங்கச்சி
ஆயிடும். குடும்பம் 2 ஆயிடும். அதுதான் ஐயா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு அப்படியே மூஞ்ச சோகமா வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, ஏன்டி அழுவுற, என்னடி ஆச்சுன்னு. அதுக்கு சொல்லும், எங்க அப்பா என்ன அடிச்சுட்டாருடி அப்படின்னு சொல்லும். உடனே அவங்க மேம் வந்து கேட்பாங்க, அப்பவும் ஏமா அழுகுறேன்னு கேட்கும்போது, மேம் எங்க அப்பா அடிச்சுட்டாரு மேம் அப்படின்னு சொல்லி குடும்ப மானத்தையே வாங்கிடுமே ஐயா. இப்படிப்பட்ட பெண்களா ஐயா குடும்பத்தை அனுசரிச்சு நடப்பாங்க? எப்படிங்க நினைக்கிறாங்க? என்னங்க எப்படிங்க நடப்பாங்க? வருத்தப்படாத வாலிப சங்கங்க இவங்க. போயிட்டே இருப்பான் வாடா மச்சான் அப்படின்னுட்டு. ஐயா, வயசான காலத்துல அப்பா அம்மாவை ஆசிரமத்துல கொண்டு போய் சேர்க்கிறது ஆண் பிள்ளைகளா தான் இருக்காங்க. அதுக்கு பின்னாடியோ ஒரு பெண்ணா ஐயா இருக்கா. இப்படி ஒண்ணு இருக்கு. யார் யார் சேர்க்கறது, சேர்க்க வைக்க தூண்டுறது யாரு? பெண் தானே. ஐயா, கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடி அவன் எடுத்து போய் சேர்க்கறான். கல்யாணம் ஆன பிறகு தானே சேர்க்கறான். அதுதான் ஐயா, கட்டின மனைவி ஒழுங்கா இருந்தா ஏன் ஐயா ஆசிரமத்துல எடுத்துட்டு போய் சேர்க்க போறாங்க? ஐயா, அந்த மனைவி என்ன தெரியுமா ஐயா சொல்லுவா? உங்க அப்பா அம்மாவை என்னால பாத்துக்க முடியாது, அவங்களுக்கு சமைச்சு என்னால போட முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து அவங்கள காப்பாத்தணும் அப்படின்றதுக்காகவே அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு போய் ஆசிரமத்துல சேர்க்கிறாங்க. இப்படி ஒண்ணு இருக்காமா இது? அப்பா அம்மா மேல அவ்வளவு அன்பு வைத்து தான் முதியோர் இல்லத்துல சேர்க்கறாங்க. குறிச்சிக்கிறமா ஐயா, ஒரு கூட்டத்துல எத்தனை பெண்கள் வேணா இருக்கட்டும் ஐயா, அந்த கூட்டத்துல ஒரு ஆண்மகன் இருந்தாதான் ஐயா அவங்க பாதுகாப்பா உணர்வாங்க. ஐயா, இப்போ என்னைய உதாரணம் எடுத்துக்கோங்க. நான் தனியா எங்கேயாச்சும் போறேன்னா என் கூட அண்ணனோ தம்பியோ யாராச்சும் வந்தாங்க தானே ஐயா எனக்கு பாதுகாப்பா இருக்கும். ஐயா, ஒரு வீட்டுக்கு அந்த ஆண்மகனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வருவாங்க ஐயா. அப்போ அந்த பையன் வந்து சொல்லுவான் அவங்க மனைவி கிட்ட, இந்த மாதிரி எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு. அதுக்கு அந்த மனைவி என்ன தெரியுமா ஐயா சொல்லுவா? அதுக்கு நான் என்ன பண்றது, வந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லுவா ஐயா. இதுவே அந்த பெண் வந்துட்டு போட்டோம்னு சொல்றாங்களா? அப்படிதான் மட்டும் சொல்லுவாங்க. அவ்வளவு பெரிய மனசு இருக்கு. சரி. ஆனா இதுவே அந்த பெண் வீட்ல இருந்து வரட்டுமே, அவங்களுக்கு சமைச்சு போடுறது என்ன, கறி வாங்கி போடுறது என்ன, பிரியாணி செய்யறது என்ன, எவ்வளவு உபசரிப்பு நடக்கும். இந்த உபசரிப்பு ஏன் ஐயா கணவன் வீட்ல இருந்து வந்தா உபசரிப்பு இருக்க மாட்டேங்குது? கேளுமா, சத்தமா கேளுமா. ஐயா, பெத்தவங்க செத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு செலை வச்சு கும்பிடுறத விட்டுட்டு அவங்க உயிரோட இருக்கும் போது இலை வச்சு சோறு போடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி குடும்பத்தை அதிகம் அனுசரித்து நடப்பது பெண்களே என்று தீர்ப்பு வழங்குமாறு நடுவரிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அம்மா, பதட்டத்துல மாத்திட்டியோ? ஆண்களே என்று தீர்ப்பு வழங்குறோமா? வாங்க. அதாவது எதிராளியை எவ்வளவு தாக்கணும்னு மனசுல இருந்தா தன்னை மறந்துருப்பாங்க அவங்க. என்ன இப்படியும் கூட அன்னைக்கு வலு சேர்க்கலாம். ரொம்ப ஆழமாகவும் ஆணித்தனமாகவும் தன்னுடைய பேச்சையை நிரூபிச்சிருக்கிறாங்க. எப்படியான யதார்த்தமான விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கிறது. ஏங்க, எப்படிங்க இது சாத்தியம் சொல்றீங்க? திருமணத்துக்கு முன்பு எந்த ஆண்மகனும் தாய் தந்தையர் பிரிந்து வாழ்வது உண்டா? இல்ல. அந்த சூழலை ஏற்படுறதுக்கு பின்னாடி நீங்க சொல்றீங்க வளர்ச்சிக்கு பின்னாடி பெண் இருக்காண்டு, தாழ்ச்சிக்கு பின்னாடியும் பெண்ணு தான் இருக்கிறாங்க. அதனால ஆண்மகன் தான் படாத பாடுபட்டு குடும்பத்தை அனுசரிக்கிற நிலையில இருக்கிறான் அப்படின்னு ஆணித்தனமா சொல்லி அமர்ந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு வாழ்த்து. அடுத்தபடியா இதெல்லாம் சும்மாங்க, என்ன நீங்க ஒரு ஆணா இருந்துட்டு ஆணுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா எப்படி அப்படின்னு மனசுக்குள்ளவே கேட்டுக்கிட்டு இதோ பெண்கள் தான் அப்படின்ற அணியை துவங்கி வைக்க வருகிறார் சஞ்சய் அவர்கள், பிஎஸ்சி துறை. பிறந்து சிறந்த மொழிகளுக்கு நடுவில் சிறந்தே பிறந்த தமிழ் மொழியை வணங்கி என் உரையை தொடங்குகிற நடுவர் அவர்களே, பெண்கள்லாம் யாருங்க? நம் நாட்டின் கண்கள். ஓ, பத்தீங்களா தம்பி? அந்த 3 பேரை தான் எங்க ஃபர்ஸ்ட் நிரூபிச்சிருக்கணும் இல்ல? ஒரே வாய்ஸுக்கு எப்படி கத்துறாங்க? பெண்ணா யார் ஐயா? யாருப்பா? காலையில எழுந்து வீட்டுல இருக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு தன் அம்மாவுக்கு உதவி செய்பவள் தான் பெண். இது எங்கன்னா ஒரு ஆண்
பிள்ளை செய்யறானா அவனுக்கு பைக்கை எடுத்து டர் சர் அவனை பாத்துக்கிறதுக்கே அவனுக்கு முடியாதுங்க. ஓ இப்படி ஒண்ணு இருக்குது. ஆமா. வீட்டுல கூட அம்மா 2 பசங்களுக்கும் சாப்பாடு போட்டா அந்த ஆம்பளை பையன் சாப்பிட்டா அவன் பாட்டுன்னு போயிடுவான். சரி. ஆனா அந்த பொண்ணு அப்படி இல்ல. அப்பாவையும் அம்மாவையும் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் தான் அவ சாப்பிடுவா. அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்னு கேட்டேன். இப்ப கூட நடக்குதுங்க. இப்ப கூட நடக்குது. பெண் பிள்ளைக்கு இருக்கிற அந்த தன்மை இருக்கு பாருங்க, அது இயல்பாவே வராது. அப்பா சாப்பிட்டியா அப்படின்ற முதல் வார்த்தை கேட்ட பிறகுதான் மத்தத பேசுவா. எங்க கேக்குறீங்க அப்படின்னு நான் சொல்லல, அவரு சொல்றாரு. ஆண் பிள்ளை சாப்பாடு போடுவான்னு சொல்றாங்க. அவன் எங்கெங்க சாப்பாடு போடுறான்? அவன் சம்பாதிச்ச வருமானத்துல இருந்து பாதி காசு தான் தரான். அத கூட சிக்கனமா செலவு பண்ணி குடும்பத்தை பாதுகாக்கட்டே பெண்கள் தாங்க. சிக்கனத்திற்கு பேர் போனவர்கள். பெண்கள் கிட்ட அந்த சிக்கனம் இல்லைன்னா என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாது. அதான் அவன் கொடுங்களேன், ஒரே நாள செலவு சம்பாரிச்சு கொடுத்துட்டா போதுமாங்க. சம்பாரிச்சு யாருனாலும் கொடுக்கலாம். அத சரியா குடும்பத்திற்கு பாதிடு பண்ணி கொடுக்கறது யாரு? பெண் தானே. அதுலயும் பாதி நீ எடுத்துட்டு போற, எதுக்குன்னு கேட்டா ஆம்பளைன்னு சொல்லுவேன். ஒரு முக்கியமான விஷயம், இதுக்கு நீங்க கரெக்டா பெண்கள் பக்கம் தான் சொல்லுவீங்க. ஏன் அப்படி ஒரு இருக்கு. சரி. ஒவ்வொரு பெண்ணோட அன்புக்கு யாராலும் ஈடாக முடியாது. அது உண்மைதாங்க. தாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த தாய்க்கு முன்னாடி எதுனா ஈடாக முடியுமா? எந்த ஆம்பளை கேட்டாலும் சொல்லுவான், தன் அம்மாவுக்கு பின்னாடி எந்த பாசமும் ஈடாக முடியாது. அவளே ஒரு முன்னாடி எதுவுமே ஈடாகாது. ஆமாங்க. இந்த ஒரு பாயிண்ட் போதுமே. ஒரு நல்ல கவிதை ஒண்ணு, பெரிய கவிதை போட்டி கவி அரங்கம் நடக்குது. அந்த அவையில போய் பல பேர் பல விதமான கவிதை பேசுறாங்க. அதுல ஒரு கவிஞர் கவிதை எழுதுறாரு. அம்மாவை பத்தி கவிதை எழுத சொன்னாங்க. எல்லாரும் அப்படியே மானிய தேனியில் எழுதும் பொழுது அவர் அம்மான்னு போட்டுட்டு 3 புள்ளி வச்சுட்டு வந்துட்டாரு. அவருக்கு தான் முதல் பரிசு. என்னப்பான்னு கேட்டா அந்த வார்த்தையை விளக்கறதுக்கு தமிழ வார்த்தை இல்லைன்ற. அப்படிப்பட்ட தாய் குலத்தை தானே குடும்பத்தை அனுசரிச்சு நடக்க முடியும். ரொம்ப அருமையான பாயிண்ட்டுங்க. ஒரு பெண் நினைத்தால் எது வேணாலும் முடியுங்க. எது முடியாதுங்க? எதுவும் முடியாதது இல்ல, எல்லாம் முடியும். அந்த ஆண் மகனே மாத்திர அளவுக்கு ஒரு சக்தி அந்த பெண்கள் கிட்ட இருக்கு. எல்லாம் நீங்க சாதிக்கிறீங்க சரிதான். ஆனா உங்களை யாரு சரி செய்யறது? அது நாங்க தானே. ஒரு ஊர்ல ஒரு 8 வயசு குழந்தை, பெண் குழந்தை. சரி. அந்த பெண் குழந்தையோட அப்பா சரியான மது போதைக்கு அடிமையானவர். அந்த அப்பாவையே மாத்திர சக்தியான பெண் குழந்தைக்கு வந்துச்சு. ஆமாங்க. நான் ஒரு திரைப்படம் பார்த்தேன். அப்பா வந்து இது மாதிரி குடிச்சிட்டு ரொம்ப ஊதாரித்தனமா இருக்கிறாரு. கூட மகனை அனுப்பி அவனை திருத்த சொல்லி அனுப்புனா அவன் திருத்துவான்னு பார்த்தா அப்பா கூட சேர்ந்து குடிக்கிறான். அப்படி ஒரு நான் சொல்லலைங்க, திரைப்பட காட்சி என்ன. ஆனா இதே சமூகத்தில் தன் தந்தை குடிபோதையினால் இழந்ததனால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் ஒருத்தி ஒவ்வொரு ஒயின் ஷாப் வாசல்ல நின்று குடிக்க வரவங்க கிட்ட காலில் விழுந்து குடிக்காதீங்க, குடும்பத்துக்காக இருங்க என்ற செய்தியும் சந்திச்சு தான் படிக்கிறோம். ஆக குடும்பத்தை யார் அனுசரிக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்ல, அவர் சொல்றாரு பெண்கள் தான். அந்த பெண் குழந்தை என்ன பண்ணுச்சுன்னு நீங்க கேட்கணும். கேட்டுதம்மா. அவங்க அப்பா டெய்லி குடிக்கிறாரு. சரி. அந்த குழந்தை 6 மாசமா பேசல. ஆனா மாடலேஷன் கூட மாறுது பாருங்க பேச்சாளருக்கு. குடின்னு சொன்ன உடனே குடிக்கிறாரு இயல்பு. ஆனா அந்த அப்பாவுக்கு அந்த குழந்தை மேல பாசம். அவர் தேடி போய் பேசுறாரு, அந்த பொண்ணு பேசல. அது எவ்வளவு நாள்? 6 மாசமா பேசல. ஏன் பேசலன்னு அந்த அப்பா கேட்டதுக்கு, நீங்க குடிக்கிறீங்க, நான் பேச மாட்டேன்னு. அதுக்கு அந்த அப்பா மனம் திருந்தி அழுதுகிட்டு அந்த பொண்ணுக்கு அல்ல போய் விழுந்தாரு, நான் குடிக்க மாட்டேன்ட்டு. பாருங்க, இது ஒரு மகனால சாதிக்க முடியுமா? இதுதான் கேள்வி. நீ ஒழுங்கா திருந்தி அப்பன் பேச்ச கேட்டாதான் அப்பா உன் பேச்ச கேட்பாரு. ஒரு பொண்ணு சொல்லுது, அதை அப்பா கேட்கிறாருன்னா அத்தனை
அத்தனை அனுசரிப்பு பெண்களிடத்தில் தான் இருக்கிறது. நானா சொல்லுவேன், அவர் சொல்றார். இதே அந்த பசங்கள போய் கேளுங்க, சொல்லுவானுங்களா? எப்படி சொல்லுவானுங்க? எப்படின்னா போட்டோம் எங்க அப்பா, நம்ம வேலையை நம்ம பாப்போம்னு போயிடுவானுங்க. இது சரிதான். ஆனா அந்த அப்பா மாத்தின அந்த சக்தி யாருகிட்ட இருக்கு? பெண்கள் இடத்துல தான் இருக்கு. பெண்கள் கிட்ட மட்டும்தான் இருக்கு. இருக்கு 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 ஒத்துக்கிறேன். இதே அந்த ஆண் பிள்ளைக்கு ஒரு சின்ன தலைவலினா கூட யாருங்க தேடி போறான்? யாரு? அம்மாவை தான் தேடி போவான். வீட்டுக்கு காஃபி சூடா குடுன்னா அப்பாவா கொண்டு வருவாரு, அம்மா தான் கொண்டு வரும். யாரை தேடி போவான்? பெண்ணை தேடி தான் போறான். ஆமா, பெண்ணை தேடி தான் போவான். வேற யாரை தேடி போடுவான்? என் முறை நல்லதா இருந்தா பெண்கள் பக்கம் தீர்ப்பு சொல்லணும்ட்டு நடுவரை கேட்டுக்கிறேன். நன்றிங்க, நன்றி நன்றி. யதார்த்தமான ஆழமான கருத்து. அவர் பேச்சில தான் வீரம் இருந்தது. பணிவா கேட்டார் பாருங்க. பேச்சில நியாயம்னு பட்டுதுன்னா பட்டா தீர்ப்பு கொடுங்க, இல்லைன்னா நியாயமா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரி, என்னம்மா போட்டு தாக்குன்னு தாக்கியிருக்கிறாரு. கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். அடுத்து இதற்கு பதில் சொல்லும் விதமாக பிபிஏ துறை தனலட்சுமி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பாத்துமாப்பா. தாயால் வந்தது இந்த யாக்கை, தமிழால் வந்தது இந்த வாழ்க்கை, அதனால் தமிழுக்கு இலக்குகின்றேன் என் நாக்கை. கண்டிக்காத பிள்ளை கெடும், கடல் பட்டால் வாழ்க்கை கெடும், பிரிவால் இன்பம் கெடும், பணத்தால் நிம்மதி கெடும். அந்த பணத்தை கொடுத்து வீட நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு ஆண் தான் சார். என்னங்க அற்புதமான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே அடிக்கிறீங்களே. என்னதான் நீங்க அனுசரித்து போனாலும் அந்த அனுசரிப்புக்கு தேவை பணம். அது யாரு? நான் தானே உழைக்கிறேன். ஐயா, ஒரு இளைஞன் சொல்றாரு ஐயா, காதல் என்பது 3 எழுத்து, நான் என்பது 2 எழுத்து, நீ என்பது 1 எழுத்து, உன் பின்னாலே சுத்தரம் பாரு அது என் தலையெழுத்துன்னு சொல்றாரு ஐயா. இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் சுத்தி இருக்கிறான் சிந்திக்கணும். இவ்வளவு ஏன் கடைசியில உணர்ந்துட்டான் தலையெழுத்துன்னு. அது அது இவ்வளவு ஏன் ஐயா? ஒரு பெண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட அவசர உதவிக்காக போன் பண்றது கூட ஒரு ஆம்புலன்ஸுக்கு தான் ஐயா. அது ஏன் தெரியுமா ஐயா? ஆம்புலன்ஸ் பேர் வந்தது. ஏன் வந்தது? பொம்புலன்ஸ்னு பேர் வச்சா அது சீரி சிங்காரிச்சு வரதுக்குள்ள விடிஞ்சிரும் ஐயா. விடிஞ்சிரும். ஆம்புலன்ஸுக்கு ஏங்க ஆம்புலன்ஸ்னு பேர் வந்தது? இதுல இப்படி ஒண்ணு இருக்கு. அது சிவி சிங்க பொம்புலன்ஸ்னு பேர் வச்சிருந்தா அது சிவி சிங்காரிச்சிட்டு வரதுக்குள்ள இவன் பரலோகம் போயிடுவான். நல்லா இருக்க, 2 நிமிஷத்துல ரெடி ஆகி வரணும் ஆம்புலன்ஸ்னா. அப்ப ஆம்புலன்ஸ் தான் அது. சரி ஐயா, ஒரு அப்பாக்கு ஒரு பொண்ணு வீட்டுல சமைக்கிறாங்க ஐயா, அதுல காரத்தை கொஞ்சம் அதிகமா போட்டுறாங்க. அது அப்பா சாப்பிட்டு என்ன சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஐயா நீங்க? எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலான அப்பாக்கள் எதுவும் சொல்றது இல்ல. காரம் மட்டும் அதிகமா இருக்கு. அந்த காரத்தையும் சாப்பிட்டு அந்த பெண்ணை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க பாருங்க, அந்த சிரிப்பாக்க ஒரு பெண் ஈடாக இருக்கும். நான் கூட தைரியம் சிரிக்கிறேன், ஆனா சில விஷயங்களும் சொல்ல முடியாது. ஐயா, ஒரு பெண் தாயா கவிதையை உருவாக்குறதுக்கு காரணமாவே இருக்கிறாங்க. அப்படியா சொல்றீங்க? ஐயா, ஒருத்தன் சொன்னா ஐயா, ஒரு பொண்ணை பார்த்து, அவன் என்னை பார்த்து சிரித்தாள், அவள் கன்னத்தில் குழி விழுந்தது, நான் அவளை பார்த்து சிரித்தேன், என் குடும்பமே குழியில் விழுந்தது என்றார் ஐயா. என்னடா இது? ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா மாணவர்களே? மாணவர்கள் என்பதை உணர்ந்து கைத்தட்டும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, ஒரு பெண் பிறந்த நாளுக்கு உனக்கு என்ன வேணுமான்னு கேட்டா போடுவாங்க ஐயா ஒரு லிஸ்ட. ஒரு வாரத்துக்கு முன்னாடில இருந்தே போடுவாங்க ஐயா. ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. என்ன வாங்கலாம்னு யோசிப்பாங்க ஐயா. இதே ஒரு ஆண் கிட்ட போய் கேளுங்க, நம்ம பிறந்த நாள் என்னைக்குன்னு யோசிப்பாங்க ஐயா. என்னங்க அருமையா இருக்கு.
பாத்துக்குங்க. தெரிய மாட்டேங்குது, அவனுக்கு பிறந்த நாள் என்னைக்குன்னே தெரிய மாட்டேங்குது. இது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகுது. அது மட்டும் இல்லை, இந்த இயல்பா சொல்லுவாங்க ஆண்கள் தினம் பெண்கள் தினம்ட்டு. நிறைய பேர் பெண்கள் தினத்துக்கு ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுறாங்க, நானும் போட்டேன். போட்ட பிறகு ஒரு நாள் யதார்த்தமா ஒருத்தர் கேட்கிறாரு ஆண்களுக்கு தினம் உண்டான்ட்டு. அப்பதான் நானே யோசிக்கிறேன், உண்டா அப்படின்னு. ஒரு பொண்ணும் ஸ்டேட்டஸ் போட்டு பார்த்தது இல்லை. அதுக்கப்புறம் கூகுள் சர்ச் பண்ணா கூகுளே கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது, இரு தேடி சொல்றேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு தான் நம்ம நிலைமை இருக்கு. வண்ணமுள்ள வாட மல்லிக்கு வாசம் இல்லை, வாசமுள்ள மல்லிக்கு வண்ணம் இல்லை, வீரமுள்ள கீரிக்கு கொம்பு இல்லை, கொம்புள்ள மானுக்கு வீரம் இல்லை, கருங்குயிலுக்கு தோகை இல்லை, தோகையுள்ள மயிலுக்கு இனிய குரல் இல்லை, காற்றுக்கு உருவம் இல்லை, நீருக்கு நெருப்பில்லை, நெருப்புக்கு இரக்கம் இல்லை. இது பட்டிமன்றமே இல்லை, கவி அரங்கம். ஒன்றை வைத்தான் ஒன்றை எடுத்தான் இறைவன், இதுதான் வாழ்க்கை என்று சொன்னது இயற்கை என்று சொன்னால், இயற்கையிலே அம்மா அப்பாக்கு சோறு போடுது யார் ஐயா? ஆண்கள் தான். ஆமா ஐயா, அதுதான். அப்படி சொல்லு. இன்னும் சிறப்பா சொல்லணும்னா, இந்த தேசத்தையே தன் தாயாக காத்த, தன் தாயையே வாழ்க்கையாக மணந்த ஒரு காமராஜருக்கு ஈடாகும் ஐயா ஒரு பெண்ணு. தன் வாழ்க்கையே துறந்து நாட்டிற்காக என்று தாய்மை உள்ளத்தோடு இந்த நாட்டை அரவணைத்த ஒரு பெருமகனார் கர்ம வீரர் காமராஜர். அவர்கிட்ட இருக்கிற பண்பு பாருங்க. அப்படி ஒரு பெண் பிள்ளையை காமிக்க முடியுமா நீங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க, நான் கேட்கல. ஐயா, ஒரு ஆண் ரெடி ஆவறதுக்கு 2 நிமிஷம், ஒரு பெண் ரெடி ஆவறதுக்கு 2 மணி நேரம் ஐயா. இந்த காலத்துல மேக்கப்புக்கே செலவு செய்யற பெண்கள் எங்க இருந்தா ஐயா குடும்பத்தை அனுசரித்து நடந்துவாங்க? ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போறோம், 1 மணி நேரம் பர்த்டே பார்ட்டி, 1/2 மணி நேரத்துல கேக்கு வெட்டிட்டு போறாங்க, 3 மணி நேரம் ரெடி ஆகுறாங்க. பார்ட்டியே 2 மணி நேரம் தான், இவங்க என்ன 3 மணி நேரம் ரெடி ஆகுறாங்க. என்னடா இப்படி போயிட்டு அப்படி வரோம் நம்ம பையன். இதெல்லாம் கொஞ்சம் சிந்திக்கணுமா இல்லையா? இப்ப பாருங்க, ஆதாரம் எதிர உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனால்தான் ஐயா சொல்றேன், ஆண்கள் தான் குடும்பத்தை அதிக அனுசரித்து நடந்து கொள்கிறாங்கன்னு. நல்லது நல்லது. வணக்கம். நல்லது, ரொம்ப அழகா பேசியிருக்கிறாங்க. ஆணித்தனமான பேச்சு. என்னங்க, நடக்கிற விஷயத்தை அப்படியே எடுத்து புட்டு வைக்கிறாங்க. இவங்க கிட்ட எங்கெங்க அனுசரிப்பு இருக்குது அப்படின்னு ரொம்ப தீவிரமா பேசியிருக்கிறாங்க. இந்த வலுவான வார்த்தைகளுக்கு பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் நான் இருக்கிறேன் அப்படின்னு தைரியம் கொடுக்கறதுக்கு வராங்க பவித்ரா அவர்கள், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். முக்கணிகளில் சிறந்தது மா, ஆங்கில மாதங்களில் சிறந்தது மே, தமிழ் மாதங்களில் சிறந்தது தை ஆகிய 3 எழுத்தையும் கொண்டு அமர்ந்திருக்கும் பேராசிரியர் அவர்களுக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் பெற்றோரை அதிக அனுசரித்து நடப்பது பெண் பிள்ளைகள் தான் நடுவர் அவர்களே. பல குடும்பங்கள்ல இன்றும் சுமூகமான சூழல் இருக்கிறது என்றால், ஆண் பிள்ளைகள் சுதந்திரமாக தங்க வேலைக்கு செல்கிறார்கள் என்றால் அதுக்கு முழு காரணம் பெண் பிள்ளைகள் தான். சுதந்திரத்தை அடக்கி தங்களின் சுக துக்கங்களை மறைத்து குடும்பத்திற்காக குடும்ப சந்தோஷத்திற்காக அனுசரித்து கொண்டிருப்பவள் தான் ஒரு பெண். ஆமா நடுவர் அவர்களே, இந்த அனுசரிப்பு என்றால் என்ன? என்னங்க சொல்லிருங்க. தன்னையும் தன்னை சார்ந்தவரையும் அன்பு செய்து அரவணைத்து விட்டு கொடுத்து தனக்கு இல்லாவிட்டாலும் மற்றவருக்கு என வாழ்வதுதான் அனுசரிப்பு. இது எல்லாமே யார்கிட்ட இருக்கு? ஒரு பெண் கிட்ட தான் இருக்கு. விட்டு கொடுத்தல் யார்கிட்டங்க இருக்கு? ஆண்களே ஒத்துப்பாங்க போல, விட்டு கொடுக்கறதுனா பெண் தான் அப்படின்னு. அந்த விட்டு கொடுப்பு தானே அனுசரிப்புக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த பண்பு யார்கிட்ட இருக்கு? பெண்கள் கிட்ட தான் அதிகமா இருக்கு அப்படின்னு தீர்க்கமா சொல்ல. நடுவர் அவர்களே, பொதுவா ஆண் குழந்தைய வாரிசுன்னு சொல்லுவாங்க. ஆனா பெண் குழந்தையே என்பது எல்லாருக்கும் மகத்தான கிடைத்த ஒரு பரிசு ஐயா. ஒரு பெண் குழந்தை பிறந்தா வீட்டுக்கு மகாலட்சுமி வந்துட்டான்னு சொல்லுவாங்க. அதே ஒரு ஆண் குழந்தை, மன்னிக்கணும், இன்னொரு முறை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன சொன்னீங்க? பரிசு, மகத்தான ஒரு பரிசு. மகத்தான பரிசு, வாரிசு, பரிசு. அடிங்க. ஒரு பெண் குழந்தை பிறந்தா வீட்டுக்கு மகாலட்சுமி வந்துட்டான்னு சொல்லுவாங்க. அதே ஒரு ஆண் குழந்தை பிறந்தா கடைசி காலத்துல கொல்லி போடுறதுக்கு ஒரு பையன் வந்துட்டான்னு சொல்லுவாங்க.
தெளிவா இருக்கிறாங்க பசங்க. என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறோம், அங்க கஷ்டப்படுறோம், அதெல்லாம் வேற. ஆனா என்னை முன்னேற்றிய குடும்பத்திற்கு என்னுடைய பங்கை நான் செலுத்தியே தீருவேன். நான் சம்பாதிக்கிறதுல என் குடும்பத்துக்கு நான் செய்வேன், நீ தலையிடக்கூடாது அப்படின்றத பெண் பிள்ளைகள் தீர்க்கமாக இந்த காலத்தில் முடிவெடுக்கிறார்கள் என்பதை சொல்றாங்க. ஒரு கதையை சொல்லி புரிய வைக்கிறேன். கொரோனா காலத்துல வந்து அரசாங்கம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு அப்பா கையில அந்த 1000 ரூபாய் கொடுக்கும் போது அவர் மாத்திரை வாங்க கூட அதை பொருட்படுத்தாம தன் பொண்ணு கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி 2 பசங்களை வச்சு கஷ்டப்படுது என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு தேவையான மல்லிகை சாமான்லாம் வாங்கிட்டு சைக்கிள்ல வச்சு தள்ளிட்டு போறாரு அந்த அப்பா. அப்போ போலீஸார் நிறுத்துறாங்க, எங்க போறீங்க, போக கூடாது அப்படின்னுட்டு. என் பொண்ணு பக்கத்து ஊர்ல தான் இருக்கா, இந்த சாமான் நான் கொடுத்துட்டு வந்துடுறேன், அவர் ரொம்பவே கஷ்டப்படுறான்ட்டு கெஞ்சி கேட்டு சைக்கிளை தள்ளிட்டு போறாரு. அப்ப அந்த பொண்ணு வெளியில ஓடி வந்து, அப்பா நானே உங்களை பார்க்க வந்துடலாம்னு நினைச்சா, நான் நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த அப்பா தாமா மல்லிகை சாமான் அவ கையில அந்த கவரை தராரு. அதுக்கு பதிலா அந்த பொண்ணு அவர் கையில ஒரு கையில கவரை தரா. அந்த கவர்ல என்ன இருந்திருக்கும் தெரியுமா? அந்த அப்பாவுக்கு தேவையான அனைத்து மாத்திரைகளும் அந்த கவர்ல இருந்துச்சு ஐயா. இதுல இருந்து என்ன புரியுது? அப்பாவுக்கு தேவையான அப்பா வாங்க வேண்டிய மாத்திரை அந்த பொண்ணு வாங்கி அவர்கிட்ட தந்திருக்கா. எவ்வளவு ஆழமான புரிதல் இருக்கு பாருங்க. அந்த புரிதல் ஆண்மகனுக்கு கிடைக்குமா? இந்த கொரோனாவனால அனுபவிச்ச வேதனைகள் அதிகங்க. ஆனா அதுல சில நல்லதுகளும் நடந்திருக்கு. ஒரு மனிதரை சக மனிதன் புரிந்து கொள்ற தன்மை இருக்கு பாருங்க. இது கொரோனா கற்றுக் கொடுத்து போயிருக்கு. என்ன சொல்றாங்க? அப்போ உன் மூச்சில் நான் வாழ்ந்தால் என் முதுமை ஆனந்தம், நீ இன்னொரு பிறவி என்னை பெற்றால் இன்னும் ஆனந்தம் உணர்ந்தாங்க. அதாங்க பெண்கள் அப்பாவிற்கு கொடுக்கிற மரியாதையும் பெருமையும். ஒவ்வொரு ஆண்மகன் வெற்றிக்கு பின்னாடியும் அம்மா மனைவின் ஒரு பெண்ணு தாங்க இருப்பா. பெண்களும் பல துறைகளை எல்லா இடங்களுக்கும் ஆண்களுக்கு நிகராக இருக்காங்க. எதுல இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. எந்த துறையில் நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம்? அனைத்து துறையிலும் உங்களுக்கு நிகராகத்தான் இருக்கிறோம். காமராஜர் கல்வி தந்த வல்லன்னு சொன்னாங்க. காமராஜர் பெற்றெடுத்ததே ஒரு பெண்ணு தானங்க. எல்லாத்தையும் சொல்லி தந்து வளர்த்தாங்க. அழகு. கடவுளிடம் வரம் கேட்டால் அது ஆண் பிள்ளை, அந்த கடவுளே வரமாக பிறந்தால் தாங்க பெண் பிள்ளை. அப்படிப்பட்ட பெண் பிள்ளைகள் தான் பெற்றோரையும் குடும்பத்தையும் அதிகமாக அனுசரித்து நடக்கிறார்கள். குடும்பத்தை அதிகமாக அனுசரித்து நடப்பது பெண் பிள்ளைகள் தான் என்று தீர்ப்பை வழங்குமாறு தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமைங்க. எப்படி பேசியிருக்கிறாங்கன்னா, கடவுள் வரம் கொடுத்தால் அது ஆண் பிள்ளை, அந்த கடவுளே வந்து பிறந்தால் அது பெண் பிள்ளை. சூப்பருங்க. ஒரு வீட்டுக்கு பெண் பிறந்தால் மகாலட்சுமி பிறந்துட்டான்னு சொல்றாங்க. அதே ஒரு ஆண் மகன் பிறக்கும் போது மகாவிஷ்ணு பிறந்துட்டார், கருப்பசாமி பிறந்துட்டார் அப்படின்னு சொல்றது இல்லை. ஏன்னா கடவுளுக்கு இணையாக பெண் பிள்ளை பார்க்கிறாங்க இந்த சமூகத்துல அப்படின்றத ரொம்ப ஆணித்தரமா பேசியிருக்கிறாங்க. அடுத்ததாக பதில் சொல்லணும். என்ன பேச போறாங்கன்னு தெரியல. வாங்க பவித்ரா, கணிதத்துறை. அரங்கில் அமைந்திருக்கும் பார்வையாளர்களுக்கும் அவையில் வீட்டிற்கும் பேச்சாளர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, இப்போ அந்த காலத்துல இருந்தே இந்த காலம் வரைக்குமே குடும்பத்துல தலைமை தாங்கிறது ஆண்கள் தானே ஐயா? ஆமாங்க. இப்ப பொதுவா ஆண்களுக்கு எந்த வேலையை கொடுத்தாலும் அதை செய்ய துணிச்சலும் இருக்கு, சக்தியும் இருக்கு. ஆனா அந்த மாதிரி இப்ப பெண்கள் செய்ய முடியாது இல்லையா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நான் சொல்ல முடியாது. இப்ப உதாரணத்துக்கு இப்ப குடும்பத்துல எதனா பெத்தவங்களுக்கு கஷ்டம் இருந்தா அத வந்து பொண்ணுங்க பார்த்துட்டு கஷ்டப்படுவாங்க, அப்படியே விட்டு போயிடுவாங்க. சரி. அதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது அவங்களால. சரி. ஆனா நம்ம ஆண்கள் அது மாதிரி இல்ல ஐயா. அவங்க பார்த்துட்டு பெத்தவங்களை எப்படி முன்னேற்றுறது, வீட்டை எப்படி காப்பாத்துறது பார்த்துட்டு எந்த என்ன சொல்ல வராங்கன்னா ஸ்பாட்ல டிசிஷன் எடுக்கிறது யாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அந்த வீட்டுல ஒரு விபத்து நடந்துருச்சு, பெண் பிள்ளை என்ன பண்ணுது? ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பதறது. அடுத்து யாருக்கு போன் பண்ணுது? அப்பா, அண்ணன், தம்பி அப்படின்னு போன் பண்ணுது. அப்ப ஸ்பாட்ல யாருங்க டிசிஷன் எடுக்கிறாங்க? பதறாம அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும். அதுக்கு எங்க சிங்கங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க
ஐயா. அதுல வந்து ஃபர்ஸ்ட் அம்மா சொல்றாங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்ட்டு. கல்யாணம் பண்ணா ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு தான் கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆண்கள் தான் பண்றாங்க. அதுலயே தெரியல ஐயா, ஆண்கள் எந்த அளவுக்கு அனுசரிச்சு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்சம் யதார்த்தமா சொன்னாலும்